வெல்கம் டு ஃபுட் அண்ட் சேனல். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அம்பத்தூருக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ என்னடா இவன் உள்ளே இருக்கானே பார்க்காதீங்க. ஆக்சுவலி வந்து டேபிள்ஸ் எல்லாமே வெளியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் உள்ளே கூட இருக்குது, வெளியே கூட அவங்க வந்து தராங்க. இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்பைசி கிச்சன். ஸோ இது வந்து ஒரு மிட் நைட் பிரியாணி. ஸோ மிட் நைட் பிரியாணியை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் இன்றைக்கி வந்திருக்கேன்னா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மிட் நைட்டில் கிளம்பி, அதே மாதிரி வீடியோ வந்து போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மிட் நைட்டு. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சிக்கனு, பீஃபு, தவாகரி, லாலிபாப், 65 இத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்பாட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் ஃப்யூச்சரில். ஸோ வாங்க இவங்களோட பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன். ஸோ கைஸ், இந்த கடையோட குக்கு இங்கே இருக்காரு. ஸோ வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போ இவர் இந்த ஃபீல்டில் வந்து எத்தனை வருஷமாக இருக்காருன்ட்டு. பாய், உங்கள் பேர் பாய்? பாபு. பாபு பாய், இங்கே வந்து நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக குக் பண்ணுறீங்க பாய்? இங்கே 2 வருஷமா பண்ணுறேன் சார். இங்கே 2 வருஷமாக பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து எத்தனை வருஷம்? 5 வருஷம் ஆச்சு. ஓ, 15 வருஷமாக நீங்கள் குக் பண்ணுறீங்க. ஸோ கைஸ், 15 வருஷமாக குக் பண்ணுறீங்க. அண்ட் நீங்கள் வந்து எங்கே குக் பண்ணுறீங்க பாய்? 15 வருஷமாக வந்து குக் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க. நம்மளுக்கு ஏரியா எங்கே பாய்? நம்ம ட்ரிப்ளிகன் சார். ட்ரிப்ளிகன் ஜாஞ்சார் ரோடு. ட்ரிப்ளிகன்லேருந்து வரீங்க? நானும் ட்ரிப்ளிகன் தான். ட்ரிப்ளிகன்லேருந்து நானும் வரேன், அவரும் ட்ரிப்ளிகன்லேருந்து தான் வராரு. அண்ட் நம்ம கிட்ட என்னென்ன பிரியாணி ஃபேமஸ் பாய்ங்க? இங்கே பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, 65 தவாகரி. இவ்வளோதான். ஸோ கைஸ், கேட்டிருப்பீங்க பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, 65 தவாகரி. ஸோ கண்டிப்பாக நானும் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். அது கூட பாய் ட்ரிப்ளிகன் பாய் செஞ்சிருக்காருன்னா பிரியாணி வந்து வேற லெவலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம மக்களை கேளுங்க, சொல்ல போல. கண்டிப்பாக மக்களையும் கேட்போம் எப்படி இருக்குன்றீங்க பிரியாணின்ட்டு. ஸோ வாங்க பாயோட பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், கஸ்டமர்ஸ் நிற்கிறாங்க, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அவங்க பேர் என்ன? யுவராஜ். யுவராஜ் ப்ரோ, எவ்வளோ நாளாக இங்கே வரீங்க ப்ரோ? நாங்கள் எப்பவுமே நைட் ஷிஃப்ட். ஓகே. இங்கே ரெகுலராக இங்கே தான் இருக்கும். இங்கே தான் ஆஃபீஸ். ஓ, ரெகுலராக இங்கே வந்து சாப்பிடுங்க. ஸோ பிரியாணி எல்லாம் எப்படி ப்ரோ இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் ப்ரோ. அதனால தான் இங்கே அண்ணா நகர் கிட்ட தான். ஆனால் நாங்கள் இங்கே தான் வந்து எப்பவுமே சாப்பிடுவோம். ஓ, இங்கே தான் வந்து சாப்பிடுவீங்க. அண்ட் என்ன பிரியாணி உங்களுக்கு இங்கே பிடிக்கும்? பீஃபா சிக்கனா? பீஃப் தான். பீஃப். ஸோ கைஸ், பீஃப் பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமா பார்த்துக்கோங்க. நாங்கள் மட்டும் சாப்பிடாம இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட சொன்னோம். ஓகே. எங்கள் ஆஃபீஸ் வந்து நிறைய பேர் உணவு இந்த டைமுக்கு வந்து சார். ஓகே ஓகே ஓகே. அவங்க அங்கே ரெகுலராக அவங்களும் இங்கே வராங்க சார். ஓகே ஓகே. அண்ட் உங்கள் தர இந்த ப்ரைஸுக்கு வந்து பிரியாணி எப்படி ப்ரோ? வர்த்தா? வர்த்தா. ஸோ கைஸ், பிரியாணி உங்கள் தர ப்ரைஸ்க்கு வர்த்துன்னு சொல்கிறாரு. எனக்கும் அதே மாதிரி தான் படுது. ஏன்னா குவாலிட்டி அந்த மாதிரி தராங்க அவங்க. ஸோ நாங்களும் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்கிற மக்கள். ஸோ கைஸ், இந்த வந்து ஓனர் வந்து இருக்காரு. ஸோ வாங்க இவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி உங்களோட ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சுன்ட்டு கேட்கலாம். ஆக்சுவலி வந்து ஓனர் ரொம்ப பிஸியாக இருக்காரு, ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. ஸோ கூட்டம் வந்துட்டே இருக்கு. அண்ணன் வந்து என்ன சொல்கிறது, டோக்கன் கொடுத்துட்டே இருக்காரு. அண்ணா பேசலாமாண்ணா? உங்கள் பேர் என்ன? என் நேம் பாலாஜிண்ணா. ஓ, உங்கள் நேம் பாலாஜி. அண்ணா பாலாஜிண்ணா, நம்ம கடை வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லிடுங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் சிக்னல், அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் சிக்னல். சிக்னல் டெக் மஹிந்திரா கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட். டெக் மஹிந்திரா கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ கைஸ், கேட்டிருப்பீங்க. நானும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கடையோட லொக்கேஷன் தந்துடுறேன். அண்ட் இது நைட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, நான் இந்த வந்து பிபிஎஃப் ஃபீல்டில் தான் இருந்தேன். 15 இயர்ஸ் நைட் ஷிஃப்ட்டில் இருந்தேன். ஓகேண்ணா. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஃபெட்டப் ஆனதுனால மீன் ஃபெட்டப் மீன் அது போர் வச்சிச்சு, அந்த ஜாப் போர் வச்சுது. ஸோ அதனால வேறு ஆல்டர்னேட்டாக ஏதாவது பண்ணலான்னு இந்த ஜாப் ஐ மீன் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணி. அண்ட் நம்ம கிட்ட வந்து என்னென்ன பிரியாணி இருக்குண்ணா?
சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, தவா கறி, 65, ஓகே, அப்புறம் லாலிபாப். ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் நம்மக்கிட்ட காம்போஸ் எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். காம்போஸ் எல்லாம் இருக்காங்க? காம்போ இருக்குப்பா. காம்போ வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees. அது ஓகே, ஜஸ்ட் 2 பீஸ் 65 பீஸ் மட்டும் ஆட் ஆகும். அதனால அது 150. நார்மல் பிரியாணிஸ் எல்லாமே 140. அப்போனா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா சிக்கன் கொடுத்து சிக்கன் 65 2 பீஸ் கிடைக்கும். ஸோ கைஸ் 140 rupees பிரியாணி, எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 3 பீஸ் 65 தந்துடுவாங்க. ஸோ நல்ல டீலாக இருக்குது இது. ஸோ நானும் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த பிரியாணி டேஸ்ட்டு அண்ட் அந்த குவாலிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஸோ மக்களே, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம், ஸோ இன்னொன்று வந்து பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஸோ பாருங்கள், ரெண்டுமே சுட கொடுத்துருக்காங்க. இப்போ தான் இறங்கிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பீஃப் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பாருங்கள், பீஃப் பிரியாணியில் வந்து நல்லா ரைஸ் தாராளமாக போட்டுருக்காங்க. செம்ம சூடாக இருக்குது. ஸோ பீசஸ் எல்லாமே பாருங்கள், மட்டன் பீசஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. 1 2 3 4 உள்ளெல்லாம் இருக்குது கைஸ். பீசஸ் நிறையா பீசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது பீஸு. பஞ்சு மாதிரி வந்து உடையுது அப்படியே பீஸு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பைட்டு போயிடுவோம். ரைஸ் எல்லாம் வந்து நல்லா உதிரியாக இருக்குது. இந்த பாருங்கள், உங்களுக்கே தெரியுது போல, தெரியுதா உங்களுக்கு? உதிரியாக இருக்குது ரைஸு. செம்ம சூடுங்க, சரியான சூடாக இருக்குது பிரியாணி. இப்போ தான் இறங்க வந்து நான் வாங்கிட்டேன் பிரியாணியை. ஃபஸ்ட்டு வந்து பீஃப் பிரியாணி. நம்ம ட்ரிப்ளிகன் பாய் தான். ட்ரிப்ளிகன் பிரியாணினாலே வந்து என்ன சொல்கிறது, ஒரு தனி ஃபீலு. இந்த ட்ரிப்ளிகனோட ஃபீல் வந்து எனக்கு இந்த பிரியாணியில் கிடைக்குது. ஒரு கல்யாண ஸ்டைல் பிரியாணி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பீஃப்னு சொல்லவே முடியாது. அச்சசல் வந்து அப்படியே வந்து மட்டன் மாதிரியே இருக்குது. அந்த மட்டன், அந்த பீஃபோட ஸ்மெல்லே டோட்டலாக இல்லை, பீஃப் தான், சாரி மட்டன் தான். தரமான பிரியாணி. அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு பிரியாணி, கல்யாண ஸ்டைல் பிரியாணி தரோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மக்களே, நெக்ஸ்ட் நம்மளோட சிக்கன் பிரியாணி என்னடா லெக் பீஸ் இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸோ நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சா. ஸோ பாருங்கள் எப்படி நிப்பாட்டி வச்சிருக்கேன் பாருங்கள் லெக் பீஸை. ஸோ இது வந்து காம்போ, சிக்கன் காம்போ பிரியாணி நான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 65 வருது, சிக்கன் வருது, முட்டை வருது, அப்புறமா வந்து கத்திரிக்காய் சட்னி இருக்குது, இங்கே கூட சட்னி இங்கே இருக்குது. ஸோ நான் தான் போடல பிரியாணி வந்து, சரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்லான்ட்டு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லெக் பீஸு நம்மளுக்கு ஃபேவரட் எப்போவுமே லெக் பீஸ் தான். வாங்க, இவங்க அந்த என்ன சொல்கிறது, எனக்கு வந்து இந்த ரொம்பவே பிடிச்சிருந்தேன் அந்த பீஃப் பிரியாணி. ஸோ இது எப்படி செஞ்சுருக்காங்க பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பீஸ் பாருங்கள், தெரியுதா எப்படி உடையுதுன்னு தெரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கணும் பீசஸ் எல்லாமே, நல்லா ஜூஸியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பைட் சிக்கன் பிரியாணி. அடாடா, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ட்ரிப்ளிகன் தாயா. ஆக்சுவலி ட்ரிப்ளிகன் சொல்கிறேன், பாய் தான் ட்ரிப்ளிகன் குக்கு. நம்ம இருக்கிறது வந்து அம்பத்தூரில், கரெக்டாக நம்ம அம்பத்தூர் ஹாப்பி ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு எதிர்க்கவே இருக்குது. தரமாக இருக்குது சிக்கன் பிரியாணி. அவங்க கொடுத்துருக்க அந்த மசாலா, அந்த ஆயிலு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது. பிரியாணியோட மசாலா தரம். இப்போ 65 பிரியாணி செம்ம. 65 மசாலா கூட வேற லெவலு. பிரியாணி சீரியஸாக சொல்கிறேன், சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. அண்ட் இவங்களோட கத்திரிக்காய் சட்னி. ஸோ கத்திரிக்காய் சட்னியோட ஒரு பைட் ஒன்று போயிடும். அந்த வேர்க்கடலை வாசனை அப்படியே வாயில் ஃபஸ்ட்டு பைட்டு போட்டோன்னே தெரியுது. சூப்பராக இருக்குங்க, தரமாக இருக்குது. ஸோ இது முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன் கைஸ். ஸோ கைஸ் ஆக்சுவலி வந்து வீடியோ முடிக்கலான்னு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே வந்து தவாகரி அண்ட் லாலிபாப் சிக்கனு. ஸோ லாலிபாப் சிக்கன் கூட கொடுத்துருக்காங்க, தவாகரி கொடுத்துருக்காங்க. ஸோ தவாகரி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு சொல்கிறேன். ஆஹா,
நல்லா பீஸாக மாட்டிருக்கு போலையே. இது வேணாம் நம்மளுக்கு. இதே போதும். ஸோ இந்த பீஸு செம சூடாக இருக்கு. சாரி, ஸோ செம சூடாக இருக்கு. முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த ட்ரிப்ளிகனோட வாசம் எல்லா இடத்துலையும் வீசும். அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வீசிட்டாங்க. செம்மையாக இருக்குது. அந்த பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா பெப்பர் தூக்கலாக செஞ்சுருக்காங்க. சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு சப்பாத்தி மட்டும் இருந்தால் பெரட்டி போட்டுடலாம். இதை சப்பாத்தி இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படியே நம்ம சாப்பிட்லாம். நம்மளோட லாலிபாப். ஸோ நம்மளோட லாலிபாப்பில் கடையோட லாலிபாப்பு. அடடா நல்லா முறு 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 முறுன்னு இருக்கு. செம்மையாக இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு டெம்ப்டாக உள்ளேருந்து. ஸோ ஆக்சுவலி டெம்ப்ட்னாலே வந்து எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வராரு. அவர் வீடியோ பார்த்தாருன்னா தெரிஞ்சுப்பாரு. ஸோ வாங்க சாப்பிட்லாம். அவுட்ஸ்டாண்டிங் லாலிபாப். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மேலே கேஎஃப்சியில் மேலே கிறிஸ்பினஸ் இருக்கும், அதே மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. அந்த மசாலா, அந்த கோட்டிங் பண்ணுற விதம், உள்ள சிக்கன் டெண்டர் அண்ட் அந்த உள்ள வரைக்கும் மசாலா வந்து இறங்கியிருக்கு. செம்மையாக இருக்குது, பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு பக்காவான லாலிபாப் சிக்கன் தரோம். ஸோ கைஸ், இது முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசுகிறேன் கைஸ். ஸோ மக்களே, பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்த 2 பிரியாணியுமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு கல்யாண ஸ்டைல் பிரியாணின்னு நான் சொல்லுவேன். அந்த பீஃப் இருக்கு, சத்தியமாக சொல்கிறேன், அந்த பீஃப்னே சொல்ல முடியாது. ஏன்னா மட்டன் மாதிரி இருந்தது. அந்த பீஃபோட வாசம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. இது வந்து ஒரு 1% கூட இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பீஃப் நான் வந்து நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். ஸோ அதிலலாம் வந்து கொஞ்சமாச்சு பீஃபோட ஸ்மெல் இருக்கும். இந்த பிரியாணியில் வந்து பீஃபோட ஸ்மெல் இல்லை, கரெக்டாக இருந்தது, பக்கா. அந்த ரைஸு தான் மேட்ரு. செம்மையாக இறக்கிருந்தார் அந்த ரைஸு, நல்லா உதிரியாக இருந்தது. அண்ட் அந்த சிக்கன் பிரியாணி, ஸோ சிக்கன் பிரியாணி நான் சொல்லியே ஆகணும். நல்லா ஒரு மசாலா போட்டு அந்த சிக்கன் குக்காக இருக்கிற விதம் எல்லாமே வந்து தாறுமாறு. மறுபடியும் சொன்ன மாதிரி தான் நம்ம ட்ரிப்ளிகன் தாங்க. என்ன சொன்னாலும் அந்த வாசம் வந்து பாய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாருங்க. தரமாக இருக்குது. அந்த மசாலா இருக்கட்டும், அந்த லாலிபாப் சிக்கன் தாறுமாறு. அந்த கிறிஸ்பினஸ், அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்பைஸியாக இருந்தது நல்லா. அண்ட் அந்த சாப்பிடும்போது எனக்கு வேறு லெவல் ஃபீலுங்க. நல்லா ஃபஸ்ட்டு பைட்டு நான் எடுத்து வைக்கிறேன் வாயில், தரமாக இருந்தது. அண்ட் அந்த தவாகரி, ஸோ தவாகரி எல்லாம் நம்ம வீட்டில் வந்து பெப்பர் மட்டனில் பெப்பர் செய்வாங்க தெரியுமா, கிரேவி மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ சூப்பர். ஸோ எல்லாமே வந்து இங்கே பக்காவாக இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் நான் வந்து லொக்கேஷன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணிடுறேன். கண்டிப்பாக நீங்களும் மிட் நைட்டில் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, இது நம்ம அம்பத்தூர். ஸோ அம்பத்தூர் ஹாப்பி ஃபுட் ஸ்ட்ரீட்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு என்னை போகாதீங்க, ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. சீரியஸாக சொல்கிற, ஒரு எனக்கு மனம் திருப்தியாக இருந்தது அந்த பிரியாணி சாப்பிட்டதுல. சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஃபுட் ஐலண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்பாட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். என் சேனலில் நிறையாவே இருக்குது. ஸோ போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். Until then, bye guys.